சிவாய நமக. அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் எனது அன்பான வணக்கம். நான் ஜோதிடர் எஸ்கே வாணி சுந்தரராஜன் பேசுகிறேன். ஸோ இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புணர்ப்பு தோஷம் அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த புணர்ப்பு தோஷம் அப்படின்னா என்ன, புணர்ப்பு தோஷம் எதனால் ஏற்படுகிறது, இந்த புணர்ப்பு தோஷத்தால் ஒருவருக்கு நன்மையா தீமையா அப்படின்ற விஷயத்தை பார்க்க போகிறோம். புணர்ப்பு அப்படின்றது தோஷத்தை மட்டும் பண்ணுமா இல்லை யோகத்தையும் கொடுக்குமா அப்படின்றதான். ஸோ புணர்ப்பு அப்படின்றது பார்த்திங்கன்னா ஜாதக கட்டத்தில் எடுத்துக்கோங்க. ஸோ இதில் சனியும் சந்திரனும் எந்த ராசி கட்டத்தில் சேர்ந்திருந்தாலும் அது புணர்ப்பு தோஷம். அதே மாதிரி சனி பகவானும் சந்திரனும் நேருக்கு நேராக பார்த்துக்கிறது, சமசப்தமமாக 7ஆம் பார்வையால் பார்த்துக்கிறது. இப்போ உதாரணத்துக்கு மேஷ ராசியில் சந்திரன் இருக்கிறாரு, துலாம் ராசியில் சனி இருக்கிறாரு அப்படின்னா, ஸோ இதுவும் புணர்ப்பு தோஷம். ரிஷப வீட்டில் சனி இருக்கிறது, விருச்சிக வீட்டில் சந்திரன் இருக்கிறது, ஸோ இதுவும் புணர்ப்பு தோஷம். ஒரு ஜாதகத்தில் சனியும் சந்திரனும் ஒரே வீட்டில் இருக்கிறது, பரிவர்த்தனை பெறுவது, சனி பகவானுடைய வீட்டில் சந்திரன், சந்திரனுடைய வீட்டில் சனி பகவான். அப்போது இயல்பாகவே கும்பராசி நேயர்களும் மகர ராசி நேயர்களும் பிறக்கக்கூடிய புணர்ப்பு தோஷத்தில் பிறந்தவங்க அப்படின்னு எடுத்துக்கலாம். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ இரண்டுமே சனி பகவானுடைய வீடு, மகரமும் கும்பமும் சனி பகவானுடைய ஆட்சி வீடுகள். ஸோ அந்த இடத்துல இந்த மனோகாரகன் சந்திரன் இருக்கிறது அப்படின்றது புணர்ப்பு தோஷம். ஏன் இந்த சேர்க்கை அப்படின்றது இவ்வளோ பாதிப்புகளை ஏற்படுத்துது அப்படின்னா, ஸோ சந்திரனுக்கு ராசி மண்டலத்தை, இந்த 12 ராசிகளையும் சுற்றி வர்றதுக்கு 30 நாட்கள் போதும். ஆனால் சனி பகவானுக்கு இந்த ராசி மண்டலத்தை சுற்றி வர்றதுக்கு 30 ஆண்டுகள் அப்படின்றது தேவை. அதாவது சனி ரொம்ப மந்தமான கிரகம், இருள் கிரகம், அதே மாதிரி எல்லாத்தையுமே தாமதமாக தரக்கூடிய ஒரு கிரகம் அப்படின்றது சனி பகவான் தான். சந்திரனை எடுத்துக்கிட்டோம்னா ரொம்ப ஃபாஸ்ட், ரொம்ப வேகம். ஸோ சந்திரன் ஒளி கிரகம். இயல்பாகவே பார்த்திங்கன்னா ரெண்டுமே எதிர்மறையான தன்மைகளை பெற்ற கிரகங்கள் தான், ஒன்றுக்கொன்று எதிர்மறை தன்மைகள் அப்படின்றது. இப்போ சனி எல்லா விஷயங்களையுமே மெதுவாக செய்யக்கூடியது இருக்கும். சந்திரன் எல்லாத்தையுமே வேகமாக செஞ்சிடணும் அப்படின்னு நினைக்கும். சந்திரன் மனோகாரகன். ஸோ அவர் எல்லா செயல்களையுமே வேகமாக செய்யணும் அப்படின்ற ஒரு விஷயத்தை நினைப்பார். ஸோ இதனாலேயே நிறைய பிரச்சனைகள் அப்படின்றது ஏற்படும். ஸோ நம்முடைய மனதை ஆளக்கூடியவர் அப்படின்றது பார்த்தோம்னா சந்திரன் தான். நம்மளுடைய மனசு நல்லா இருந்தால் தான் நம்ம ஒரு தெளிவான முடிவுகள் அப்படின்றத எடுக்க முடியும். இந்த சனி பகவான் சந்திரனை சூழக்குள்ள பார்த்திங்கன்னா நம்முடைய மனதும் அந்த மாதிரி ஒரு இருள் தன்மை வாய்ந்ததாக, எதையுமே யோசிக்க முடியாத தன்மையுடையதாக, ஒரு குழப்பத்திற்கு ஆட்கொண்டு விடும் தன்மை அப்படின்றது இந்த இடத்துல ஏற்படும். கோச்சார கிரகங்களை நீங்கள் எடுக்க வேணாம், உங்களுடைய ஜாதக கட்டத்தில் ஸோ இது இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு இந்த புணர்ப்பு தோஷம் அப்படின்றது. ஸோ இந்த புணர்ப்பு தோஷம் ஒருத்தருக்கு இருக்கிறதுனால எந்த மாதிரியான எதிர்மறை விளைவுகளை அவங்க சந்திக்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, ரொம்ப சீக்கிரமாக திருமணம் அவர்களுக்கு நடைபெறாது. சனி திருமண தடையை உருவாக்கக்கூடிய ஒரு விஷயம் இருக்கும். அதே மாதிரி எப்பயுமே ஒரு முடிவுகள் எடுக்கணும் அப்படின்னா உடனே டக்குன்னு தெளிவான முடிவு எடுக்க முடியாது. ஸோ குரு பகவான் போன்ற சுபகிரகங்கள் இந்த 2 சேர்க்கையையும் சந்திரனை பார்க்கக்குள்ள இந்த பிரச்சனை இல்லை. ஸோ உரிய வயதில் இந்த திருமணம் அப்படின்ற ஒரு விஷயம் நடக்காது. ரொம்ப தாமத திருமணம் நடைபெறுவதற்குண்டான வாய்ப்பு இருக்குது. அப்படியே சிலருக்கு நடந்துட்டாலுமே பிரிவினையை நோக்கி செல்லக்கூடியதாக இருக்கும். இல்லை அப்படின்னா ஒரு நிம்மதியான லைஃபே அவர்களுக்கு இருக்காது. பொதுவாக இந்த சனிச்சந்திரன் சேர்க்கை இருக்கிறவங்க ரொம்ப நேரம் உழைச்சிக்கிட்டே இருப்பாங்க. தன்னுடைய வேலையை ரொம்ப விருப்பப்பட்டு செய்யக்கூடியவர்கள், அதாவது ஒர்க் ஆல்கஹாலிக் பர்சன் அப்படின்னு சொல்லுவோம் நம்ம. கடுமையான உழைப்பாளிகளாக இருக்கக்கூடியவர்கள். ஸோ அப்போது அவர்கள் குடும்பத்தின் மேலே அதிக ஈடுபாடு காட்டுறது அப்படின்ற விஷயம் அந்த இடத்துல கம்மியாக இருக்கும். ஸோ இதனாலேயே நிறைய ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ளே ப்ராப்ளம்ஸ் வர்றது, அந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் இருக்கும். சோஷியல் ஆக்டிவிட்டீஸில் அதிகமான ஈடுபாடு கொண்டவர்களாக இருப்பார்கள். பொது சேவைகளை செய்கிறது, அரசியலில் ஈடுபாடு அதிகமாக இருக்கும், பொது வாழ்க்கையில் ஈடுபாடு இருக்கும். ஸோ ஆன்மீகத்தில் ரொம்ப ஈடுபாடு இருக்கும். கோவிலுக்கு ஏதாவது ஒரு விஷயம்னா ஓடி போய் செய்வாங்க. அதே மாதிரி அடிக்கடி கோவிலுக்கு போகிற விஷயம், ஆன்மீக தொண்டு செய்கிறது. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் அப்படின்றது இவர்களுக்கு இருக்கும்.
தூக்கம் சரியாக வராத ஒரு அமைப்பு அப்படின்றதும் இருக்கும். தூக்கத்தையே மறந்துருப்பாங்க. இந்த சனி திசையில் சந்திரபுக்தி நடக்கக்குள்ளேயோ, சந்திர திசையில் சனி புக்தி நடக்கக்குள்ளேயோ, ஸோ இந்த அமைப்பை பெற்றவர்கள் தூக்கத்தையே மறந்து இருக்கக்கூடிய விஷயம் இருக்கும். ஏன்னா அடிக்கடி தூக்கத்தில் வந்து ஒரு டிஸ்டர்பன்ஸ் இருந்துக்கிட்டே இருக்கும் இவங்களுக்கு. ஸோ இதில் வந்து நன்மைகள் அப்படின்றத நம்ம பார்த்தோம் அப்படின்னா, சனி சந்திரன் சேர்க்கை இருக்கிறவங்க ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணக்கூடிய நபர்களாக இருப்பார்கள். நிறைய உயர் பதவிகள் இவர்களை தேடி வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். நிறைய தலைமை பதவிகள் தேடி வரும். சகிப்புத்தன்மை அதிகமாக இருக்கக்கூடிய நபர்களாக இருப்பார்கள். எதுனாலுமே மற்றவங்களுக்கு ஈஸியா விட்டு கொடுத்துருவாங்க. ரொம்ப பெருந்தன்மையான நபர்களாக இருக்கிறது. ஸோ இதெல்லாமே வந்து இந்த சனி சந்திரன் சேர்க்கை, இந்த புணர்ப்பு தோஷம் இருக்கிறவர்களுக்கு இருக்கும். அதே மாதிரி ரொம்ப ஒரு ஹெட்வெயிட்டா இருக்கிறதோ, ஆணவமா இருக்கிறதோ, அகங்காரமா இருக்கிறதோ இவங்களுக்கு இருக்காது. ரொம்ப அமைதியாக வாழணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய நபர்கள் தான் இந்த சனி சந்திரன் சேர்க்கை பெற்றவர்கள், புணர்ப்பு யோகத்தை பெற்றவர்கள். அதே மாதிரி சிலருக்கு இந்த புணர்ப்பு யோகம் அப்படின்றது அவங்க ஒர்க் பண்ற ஒரு துறையில நல்ல ஒரு புகழ்பெற்ற நபர்களாக, எதையும் சாதிக்கக்கூடிய ஒரு சாதனையாளர்களாக மாற்றிவிடும். இந்த சனிச்சந்திரன் சேர்க்கை பெற்றவர்கள் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா துறவரம் மேற்கொள்ளக்கூடிய ஒரு விஷயம் இருக்கும். துறவியாகக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கும். இது 10ஆம் இடத்துலாம் சனிச்சந்திரன் சேர்க்கை இருக்கக்குள்ள ஆன்மீகம் சார்ந்த காரியங்கள் அதிகப்படியான ஈடுபாடு கொண்டவர்களாக, துறவரத்தை மிகவும் விரும்புபவர்களாக இருப்பார்கள். அதே மாதிரி பிரம்மச்சரியம் இவங்க எடுத்துப்பாங்க. சன்னியாச வாழ்க்கை வாழ்றது இது எல்லாமே இருக்கிறவங்களுக்கு இருக்கும். நம்முடைய மகான்களை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, ராமானுஜர், சுவாமி விவேகானந்தர், காஞ்சி பெரியவா, ஆதிசங்கரர் இவங்களுக்குஎல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த புணர்ப்பு தோஷம் அப்படின்றது வந்து இருக்கும். அதே மாதிரி இந்த சேர்க்கை அப்படின்றது உங்களுடைய லக்னத்திற்கு 4ஆம் இடத்துலயோ, 10ஆம் இடத்துலயோ, 11ஆம் இடத்துலயோ ஏற்படக்கூட இது வந்து ராஜயோகத்தை அந்த ஜாதகருக்கு தரும். சனி சந்திரனுடைய சேர்க்கை அப்படின்றது சுபருடைய வீடுகளில் இருந்தால் அவர்களுக்கு புணர்ப்பு தோஷம் அப்படின்றது கிடையாது. ஸோ குருவனுடைய வீடாக தனுசு மீனம் ராசியில் இருக்கக்குள்ள புணர்ப்பு தோஷத்தை பெறுவதில்லை. இப்போ சனி சந்திரன் சேர்க்கை எங்கள் ஜாதகத்தில் இருக்குது மேடம், இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்றத கேட்டிங்கன்னா, ஸோ ஏதாவது ஒரு சனிக்கிழமைகள்லையோ திங்கட்கிழமைகள்லையோ திருப்பதி வெங்கடாஜலபதியை தரிசனம் செய்கிறது அப்படின்றது உங்களுக்கு மிகவும் உகந்ததாக இருக்கும். அதுவும் பார்த்திங்கன்னா சந்திரனுடைய நட்சத்திர நாட்களான ரோஹிணி, அஸ்தம், திருவோணம் இந்த 3 நட்சத்திர நாள்லையும், சனி பகவானுடைய நட்சத்திர நாட்கள் பூசம், அனுசம், உத்திரட்டாதி இந்த 3 நட்சத்திர நாட்களையும் திருப்பதி போயிட்டு அவரை தரிசனம் செய்கிறது அப்படின்றது சிறப்பாக இருக்கும். எப்பயுமே பௌர்ணமி நாட்களில் நீங்கள் விரதம் இருந்து சந்திர காயத்ரி மந்திரத்தை உச்சரிக்கிறது அப்படின்றதும் உங்களுக்கு மேன்மையை தரும். மெயினாக நீங்கள் வந்து சந்திர திசையிலையோ சனி திசையிலையோ இருக்கீங்க, இந்த புணர்ப்பு இருக்குது அப்படின்னா பௌர்ணமி அன்னைக்கு கண்டிப்பாக விரதம் இருந்து சந்திர காயத்ரி மந்திரத்தை 27 முறை சொல்லி வணங்குங்க. ஸோ அதே மாதிரி மெடிடேஷன், யோகா பண்ணுறது அப்படின்றது ரொம்ப சிறப்பாக இருக்கும். உங்களுக்கு மாற்றுத்திறனாளிகளுக்கு உதவி செய்கிறது, அன்னதானம் பண்ணுறது, ஏன்னா சந்திரனின் காரகத்துவம் தான் அரிசி அப்படின்றது, அன்னதானம் செய்கிறது, கஷ்டப்படுறவங்களுக்கு உதவி செய்கிறது. அதே மாதிரி யாராவது மாற்றுத்திறனாளிகள் இருந்தால் ஸோ அவங்களுக்கு திருமண செலவுகள் பண்ணுறது, இந்த மாதிரியான விஷயங்களை நீங்கள் பண்ணலாம். சனிக்கிழமைகளில் காக்கைக்கு உணவு வச்சுட்டு சனி காயத்ரி மந்திரத்தை நீங்கள் 27 தடவை சொல்லலாம். காகத் வஜாய வித்மஹே கட்கஹஸ்தாய தீமஹி தன்னோ மந்த பிரசோதயாத். இந்த மந்திரத்தை 27 தடவை நீங்கள் சனிக்கிழமை சொல்லலாம். அதே மாதிரி சனி ஸ்துதி அப்படின்னு இருக்கு. நீலாஞ்சன சமாபாசம் ரவிபுத்திரம் யமாக்ஞரம் சாய மார்த்தாண்ட தம்பூதம் தம் நமாமி சனைஸ்வரம். இந்த சனி ஸ்துதியையும் நீங்கள் 27 முறை சனிக்கிழமைகளில் சொல்லிட்டு வாங்க. அதனால் இந்த புணர்ப்பு அப்படின்றது யோகத்தையும் ஏற்படுத்தும், தோஷத்தையும் ஏற்படுத்தும். அதனால் இந்த புணர்ப்பு அப்படின்றது பார்த்திங்கன்னா ஸோ ஒரு மனிதருக்கு நல்ல விஷயங்களையும் தரும், ஸோ அதே மாதிரி தீமையான ஒரு விஷயங்களையும் தரக்கூடிய அமைப்பு அப்படின்றது வந்து இருக்குது. ஸோ இந்த சனி சந்திரன் சேர்க்கையை குரு பகவான் பார்த்துட்டா அந்த இடத்துல புணர்ப்பு தோஷம் அப்படின்றது கிடையாது. அனைவருக்கும் நன்றி.